வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டெவலப்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இங்கிலாந்து இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. போக்குவரத்து துறையிலையும் தொலைத்தொடர்பு துறையிலையும் இங்கிலாந்தில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள், அதனால் உலகத்துக்கு நடந்த நன்மைகளை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். 19ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து துறையிலையும் தொலைத்தொடர்புலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தது. விக்டோரியன் காலத்திலே பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெயின்ஸ் வந்துடுச்சு. எதுக்கேன்னா இந்த நிலக்கரி சுரங்கத்துலேருந்து அங்கே இருக்கிற நிலக்கரியை மற்ற இடத்துங்களுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு ட்ரெயின் மூலமாக போகிறது தான் ரொம்ப வசதியாக இருந்தது. ஆனால் முதல்ல இந்த ட்ரெயின் மக்கள் தள்ளுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஜார்ஜ் ஸ்டீவன்சன்றவர் முதல் ரயில்வே இன்ஜினை கண்டுபிடிச்சார். அதுக்கு ஆக்டிவ்னு பேர் வச்சார். இதன் மூலமாக வேகமாக அந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் ட்ராவல் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முதல் இன்ஜின் ரயில்வே லைன் ஸ்டாக்டன் அண்ட் டார்லிங்டனில் 1825 செப்டம்பர் 27ஆம் தேதி தான் தொடங்கப்பட்டுச்சு. கொஞ்சம் வருஷத்தில் இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின், அதாவது ட்ரெயினை ஒரு ஹவரில் 30 மைல்ஸ் எடுத்துன்னு போகக்கூடிய ஒரு இன்ஜின் அவர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ராக்கெட்டுன்ற பேர் வச்சார். இந்த ட்ரெயின் லிவர்பூல்லேருந்து மான்செஸ்டருக்கு 15 செப்டம்பர் 1830 தொடங்குச்சு. அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா அந்த தொடக்க விழாவுக்கு ஒரு முன்னாள் கேபினட் மினிஸ்டர், அவர் பேர் வில்லியம் ஹஸ்கின்சன் கொல்லப்பட்டார். அதனால் இது ஒரு இன்னாகுரல் ஃபங்க்ஷன் மாத்திரம் இல்லை, முதல் ரயில்வே ஆக்சிடெண்ட்டும் அதுதான். 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா லண்டன் இந்த ட்ரெயின்ஸ் மூலமாகவே பர்மிங்ஹாம், பிரைட்டன், மான்செஸ்டர்லாம் 1838 மூலமாக எல்லா நகரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் உருவாச்சு. அங்கேருந்து மக்கள் வரது போகிறதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. 35 வருஷத்தில், அதாவது 2 ரிஃபார்ம் பில்ஸ் வரக்கூடிய அந்த இடைப்பட்ட காலம் ஒரு ரயில்வே ஏஜ்னே சொல்லலாம். ஏன்னா நல்ல வேகமாக ஓடக்கூடிய இன்ஜின்ஸு, நல்ல நல்ல கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வர தொடங்கிடுச்சு. நிறைய ரயில்வே கம்பெனிஸ் ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமானவர் ஜார்ஜ் ஹட்சன். இவரை ரயில்வே கிங்குன்னே சொல்லுவாங்க. 50 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ரயில்வே நெட்வொர்க் இங்கிலாந்து முழுக்கவே வந்துச்சுன்னு சொல்லலாம். 1843 2000 மைல்ஸாக இருந்த இந்த ரயில்வேஸு அடுத்த 5 வருஷத்தில் 5000 மைலாகவும், 1860 10,000 மைலாகவும், 1890 20,000 மைலாகவும் உருவாயிடுச்சு. அதே சமயத்தில் 1844 சீப் ட்ரெயின்ஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக எல்லா ரயில்வே கம்பெனியும் ஒவ்வொரு டைரக்ஷனில் போகக்கூடிய ட்ரெயினுக்கு ஒரு ட்ரெயினுக்காவது 1 மைலுக்கு 1 பெனி மட்டும்தான் வாங்கணும். இது மூலமாக எல்லாருமே இந்த பயனை அடையலாம் அப்படின்ற நோக்கத்தில் இந்த சீப் ட்ரெயின்ஸ் ஆக்டை கொண்டு வந்தாங்க. 1873 போர்ட் ஆஃப் ட்ரேடு ரயில்வே கமிஷனோடு இணைஞ்சிட்டு அதில் எடுத்துன்னு போகிறோம் இல்லையா அந்த குட்ஸ் அண்ட் மர்கன்டைன்ஸ், அதுக்கெலாம் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது அவங்களுடைய பவருக்கு போயிடுச்சு. ஆனால் இந்த ரயில்வே வந்ததுனால இந்த சாலை வழியாகவும் நீர்நிலைகள் வழியாகவும் பயணம் செய்கிறத மக்கள் ரொம்ப குறைச்சிக்கிட்டாங்க. இந்த ரயில்வேஸ் பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கடிதங்களெல்லாம் எடுத்துன்னு போகிற இந்த பப்ளிக் மெயில் கோச், அதுக்கப்புறம் குடும்பமாக பயணம் செய்கிற ஃபேமிலி கோச், இதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனாலும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டவுன்ஸ்க்கு கனெக்ட் ஆகக்கூடிய ரோட்ஸில் இந்த பப்ளிக் மெயில் கோச்சு, ஹெவி ஃபேமிலி கோச்செல்லாம் கொஞ்சம் இருந்தாங்க. ஆனால் பின்னாடி மோட்டர் வெஹிக்கிள்ஸும் பைசைக்கிளும் வந்தோடனே திரும்பி சாலை வழி பயணங்கள் அதிகமாச்சு. ஆனால் இதெல்லாம் 1901, அதாவது குயின் விக்டோரியோட இறப்புக்கு அப்புறம் தான் இந்த மோட்டர் காரும் மோட்டர் பைசைக்கிளும் பயனுக்கு வந்தது. இப்போ இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் டெவலப் ஆன அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கப்பல் போக்குவரத்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருந்தது. ஆரம்ப காலத்தில் கப்பல்லாம் மரத்தில் தான் செஞ்சாங்க, துடுப்பில் தான் அந்த பயணங்கள் நடந்தது. ஆனால் இப்போ இரும்பில் செஞ்சாங்க. துடுப்புக்கு பதில் ஸ்டீம், ஆவியில் கப்பல்லாம் நகர ஆரம்பிச்சது. 1847 நிறைய இங்கிலீஷ் ஸ்டீம் ஷிப்ஸ் இருந்தது. ஆனால் கொஞ்சம் தான் இருந்தது, சின்ன சைஸாகவும் இருந்தது. ஆனால் 1850 60 பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கப்பலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இரும்புக்கு பதில் ஸ்டீலில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஸ்டீலில் பண்ண ஷிப்ஸ் இன்னும் வேகமாக நீர்வழிகளில் பயணம் செய்ய தகுதியில் இருந்தாங்க. 1855 பார்த்திங்கன்னா உலகத்தில் இருந்த கப்பல்களில் 1ல் 3 பிரிட்டனை சேர்ந்த கப்பல்களாக இருந்தது. இதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தொலைத்தொடர்புலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த பெனி போஸ்ட், அதாவது தபால், இதுதான் முக்கியமான காரணம். 1840 இந்த பெனி போஸ்ட் வந்துடுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் சர் ரவுலட் ஹில்ன்றவர் தான். இவர் ஒரு ஆசிரியராக இருந்தவர்.
இவருக்கு வந்து இந்த பெனி போஸ்ட்டை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடிதம் அனுப்புனேன்னா, அது ரொம்ப செலவாகும். ஏன்னா, ஒரு ஆளை வந்து அதுக்கு நியமிக்கணும். அவரோட பயண செலவு, அவர் தங்குற செலவு, உணவு செலவு எல்லாத்தையுமே கொடுக்கணும். திரும்பி வரத்துக்கும் அந்த பணத்தை தரணும். அப்போ ஒரு கடிதத்தை அனுப்பணும்னா நமக்கு நிறைய பணம் செலவாகிறதுனால ஏழைங்க யாருமே வந்து கடிதம் எழுதுகிற பழக்கமே அவங்களுக்கு இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் அரசாங்கத்துக்கும் இதனால் வந்த வரமும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதனால் ரவுலட் ஹில் வந்து என்ன சொன்னாருன்னா, நீங்கள் கடிதம் வந்து அனுப்புகிற செலவை ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா நிறைய பேர் கடிதம் அனுப்புவாங்க. நிறையா பேர் கடிதம் அனுப்பிச்சிங்கன்னா அரசாங்கத்துக்கு நல்ல வருமானம் வரும். அதே சமயத்தில் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அந்த கடிதத்துக்கு இதுதான் அந்த மதிப்பு அப்படின்ற அளவுக்கு நம்ம விலையை வாங்கினோன்னா அதுவும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கடிதம் அனுப்பும் போதே அவங்க பணமும் கட்டிடணும் அப்படின்னாரு. இந்த கடிதம் அனுப்பும் போதே பணமும் கட்டணுன்றதுனால தான் போஸ்டேஜ் ஸ்டாம்பும் வந்தது. இதனால் ஏழைகள்லாம் வந்து அவங்களுடைய சொந்தங்களுக்கும் நெருக்கமானவங்களுக்கும் கடிதங்கள் அனுப்புறது வந்து பழக்கத்தில் வந்தது. இந்த புதிய போஸ்டல் சிஸ்டம் வந்து இங்கிலாண்டில் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்ததுனால இது வந்து உலகம் முழுக்கவும் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே சமயத்தில் எலக்ட்ரிக் டெலிகிராஃப்வும் வந்து சாமுவேல் மோர்ஸ்ன்றவர் இன்வென்ட் பண்ணார். இவர் 1843 ஃபஸ்ட்டு டெலிகிராஃப் லைனை யுனைடெட் ஸ்டேட்ஸில் பால்டிமோர்லேருந்து வாஷிங்டனுக்கு அறிமுகப்படுத்தினார். அடுத்த வருஷத்துக்குள்ளேயே அவர் முதல் மெசேஜான வாட் பாத் காட் ராட்ன்ற மெசேஜ் அனுப்பிச்சார். இது வந்து எலக்ட்ரிக் டெலிகிராஃப் வந்து ரயில்வே லைன்ஸோடையே சேர்ந்து அந்த லைன்ஸும் இருந்தது. 1848 கிட்டத்தட்ட 1800 மைல்ஸ் ரயில்வேஸ் வந்து டெலிகிராஃப் வயர்ஸோடு சேர்ந்து கட்டப்பட்டுச்சு. இந்த எலக்ட்ரிக் டெலிகிராஃப் கம்பெனி வந்து 1846 ஆரம்பித்து 1854 லண்டன்லேயே ஒரு 17 ஆஃபீஸஸ் இருந்தது. 1866 அவங்க ஃபஸ்ட்டு கேபிளை வந்து போட்டுட்டாங்க. 1870 பார்த்தீங்கன்னா ஸ்டர்ன்ஸ் அண்ட் எடிசன்ஸ் வந்து ஒரே நேரத்தில் பல மெசேஜ் அனுப்பக்கூடிய வயர்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்த வந்த கண்டுபிடிப்பு தான் டெலிஃபோனு. அதை கண்டுபிடிச்சவர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். இவர் ஒரு அமெரிக்கன். 1856 இவர் வந்து எப்படி ஒளியை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மின்சாரம் மூலமாக அனுப்பலாம் அப்படின்றத அவர் வந்து ஒரு கருவி மூலமாக வந்து செஞ்சு காமிச்சார். 2 வருஷம் அப்புறம் அவர் கிரஹாம் பெல் வந்து இங்கிலாந்துக்கு போகும்போது அவருடைய கண்டுபிடிப்பை குயின் விக்டோரியா முன்னாடி செஞ்சு காமிச்சார். உடனே அவங்க அதுக்கு வேண்டிய செலவெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவருடைய கண்டுபிடிப்புக்கு உதவி செஞ்சாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா முதல் டெலிகிராஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து லண்டனில் 1879 ஒரு 7-8 சப்ஸ்கிரைபர்ஸோடு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து டெலிஃபோன் கம்பெனிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி வந்து அரசாங்கமே அந்த டெலிஃபோன் சேவையை வந்து தான் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைய வரைக்குமே வந்து நம்ம டெலிஃபோன் மூலமாக தொலைபேசி மூலமாக பேசுகிறது தான் வந்து ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு தொலைத்தொடர்பு சாதனமாக டெலிஃபோன் இருக்குதுன்றது நம்ம எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.